கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஆதியாகமம் 18:6. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஹல்லேலூயா. தன் வீட்டுக்குள்ளே ஒரு வாக்குத்தத்தம் வரப்போகிறது. தன் வீட்டுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் இறங்க போகிறது. தன் வாழ்க்கையில் நடக்க போகும் காரியங்கள் இன்னும் சில நிமிடங்களில் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், அறிந்து கொள்ள போகிறேன் என்பதை கண்டு கொண்ட ஆபிரகாம் அலட்சிய போக்கோடு வாழவில்லை, அசட்டை பண்ணிக்கொண்டு வாழவில்லை. கர்த்தருடைய வார்த்தை தானே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தானே, இதனால் எனக்கு என்ன நடக்க போகிறது, என்ன மேன்மை உண்டாக போகிறது என்று அவிசுவாசப்பட்டு தன்னை தேடி வந்த கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்த தூதர்களை விரட்டி அடிக்காதபடி வருக வருக என்று வரவேற்கும்படி உள்ளம் துள்ளி குதித்து கொண்டு உள்ளத்தில் வாஞ்சையோடு கூட முழு மனதோடு கூட அவன் ஓடி தீவிரப்பட்டு வீட்டுக்குள்ளே வந்து அவர்களுடைய வார்த்தை உள்ளே இறங்குவதற்குரிய, அவர்கள் வந்து தங்குவதற்குரிய, அவர்கள் உள்ளே வந்து இளைப்பாறுவதற்குரிய, அவர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய பிரசன்னம் இங்கு அசைவாடுவதற்குரிய சகல காரியங்களையும் மிகவும் உள்ளம் பூரிப்படைந்த விதத்திலே முழு மனதோட, முழு ஆத்துமாவோட, முழு பலத்தோட, முழு உற்சாகத்தோடு அவன் செய்கின்றான். நான் நினைக்கின்றேன், இவன் இப்படி தீவிரப்பட்டு வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க ஆசைப்படுகிறதுனால அனுப்பப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் மிகுந்த வாஞ்சையோடும் மிகுந்த பாசத்தோடும் உள்ளார்ந்த அன்போடும் அவன் ஏற்றுக்கொண்டதுனால, ஏற்றுக்கொள்ள ஆயத்தமானதுனாலதான் பரலோகம் அவனுக்காய் குறிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவன் வாழ்க்கையில இறக்கிற்று. அல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, உன்னை தேடி வருகிற வார்த்தையை, உன்னை தேடி வருகிற ஊழியனை, உன்னை தேடி வருகிற இயேசுவை ஒருபோதும் நீ அல்லல் தட்டாதே, அசட்டை பண்ணாதே, தள்ளி விடாதே. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள், இயேசுவை ஏற்றுக்கொள், வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொள். நிச்சயமாய் சரித்திரம் மாறும், வரலாறு மாறும், உன் வாழ்க்கை மாறும், புதிய காரியத்தை நீ கண்டடைவாய், திருப்பு முனையை நீ சந்திப்பாய். ஆமென். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, ஆபிரகாமை போல நாங்களும் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளவும், ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளவும், வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள தீவிரப்படும் எண்ணங்களை எங்களுக்கு தாரும். எங்களுக்குள் இருக்கிற அலட்சிய போக்கை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.